Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 16 கான question பார்க்க போறோம். Question number 21. Scandium Z is equal to 21 is a transition element, but Z and zinc Z is equal to 30 is not because. Options பார்ப்போம். A. Both Sc3 plus and Zn2 plus ions are colorless and form white compounds. B. In case of Sc, 3d orbitals are partially filled, but in Zn, these are filled. C. Last electron is assumed to be added to 4s level in case of zinc. D. Both Sc and Zn do not exhibit variable oxidation state. So, in the option la, எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றது நம்மளுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால மார்க் பண்ண முடியும். ஸோ நம்ம சாப்டர் ஓப்பன் பண்ணணும்னா டிரான்சிஷன் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும் பொழுது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வாட் இஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஃபினிஷன் படி a transition element is an element which contains incomplete d orbitals. So transition element அப்படின்னா எந்த எலிமெண்ட்ல எல்லாம் incomplete d ஆர்பிட்டல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்ததுன்னா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ டிரான்சிஷன் எலிமெண்ட். இங்க நம்மளுக்கு ரெண்டு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்னு ஸ்காண்டியம், இன்னொன்னு ஜிங்க். ஸோ ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் 21, அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும்? ஸ்காண்டியமுக்கு 4s2 3d1. ஸோ d ஆர்பிட்டல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இன்கம்ப்ளீட் d ஆர்பிட்டல் இருக்கு, அதனால இட் இஸ் அ டிரான்சிஷன் எலிமெண்ட். இப்போ ஜிங்க்கு வரும். ஜிங்க்னோட அட்டாமிக் நம்பர் 30. ஸோ கான்ஃபிகரேஷன் எழுதுறோம் அப்படின்னா 4s2 3d10. ஸோ இங்க பார்த்தோம்னா டில 10 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் ஜிங்க்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு டெஃபினிஷன் படி இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் இருந்தாதான் டிரான்சிஷன் எலிமெண்ட். ஜிங்க்ல கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ டிரான்சிஷன் எலிமெண்ட். ஆனா ஏன் இதை நம்ம வந்து படிக்கும் போது என்ன பண்றோம், டிரான்சிஷன் எலிமெண்டோட படிக்கிறோம் அப்படின்னா ஜிங்க்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த டி ஆர்பிட்டல்ஸ், அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் மற்ற 9 எலிமெண்ட்ஸுக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதை பொருந்தி வருது. அதே மாதிரி சீரீஸ்னோட எண்டில் இருக்கிறதுனாலையும் இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ல வச்சு படிக்கிறோமே தவிர்த்து, ஆனா இது டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. பிகாஸ் இட் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் டி ஆர்பிட்டல்ஸ். இப்போ நம்ம ஆப்ஷன்ல அந்த மாதிரி எங்க ஆன்சர் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போத் Sc3 plus and Zn2 plus ions are colorless ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Sc3 plusனா இந்த 3 எலக்ட்ரானும் வெளியில எடுத்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் இல்ல, டில எலக்ட்ரான்ஸ் இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கலர்லெஸ் தான். Znலயும் Sல இருந்து 2 எலக்ட்ரான் எடுத்துறோம், கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கு, டிடி டிரான்சிஷன் இருக்காது. ஸோ அதுவும் வந்து சால்ட் என்னவா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். ஸோ அது ரீசன் கிடையாது. அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஆனா மேல அதை ஏன் டிரான்சிஷன் எலிமெண்டா நம்ம படிக்கிறது இல்லை அப்படின்றதுக்கான ஆன்சர் கிடையாது. அடுத்தது இன் கேஸ் ஆஃப் Sc 3d orbitals are partially filled but in Zn these are filled. ஸோ இங்க நம்ம மேல சொன்ன மாதிரி டெஃபினிஷன் படி 3d orbitals வந்து ஸ்காண்டியம்ல பார்ஷியலி ஃபில்டா இருக்கு, ஆனா Znல கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து மியரா அப்படியே நம்மளுக்கு அந்த டெஃபினிஷன் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். டெஃபினிஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.